சபா மாநிலத்தில் கடந்த செப்டம்பர் 8ஆம் தேதி முதல் தொடர்ந்து பெய்து வரும் மழையால் வெள்ளம் மற்றும் நிலச்சரிவு ஏற்பட்டுள்ளது. இதனால் 6 மாவட்டங்களில் உள்ள 220 குடும்பங்களைச் சேர்ந்த 863 பேர் இடம்பெயர்ந்துள்ளனர். பாதிக்கப்பட்டவர்களுக்கு உதவுவதற்காக சபா அரசாங்கம் தற்காலிக தங்குமிடங்களுக்கு மாற்றப்பட்ட ஒவ்வொரு குடும்பத்திற்கும் 1000 ரிங்கிட் உதவித்தொகையையும் உயிரிழந்தவர்களின் குடும்பத்திற்கு 10,000 ரிங்கிட் வழங்குவதாக அறிவித்துள்ளது. மாநில பேரிடர் மேலாண்மை குழு வெளியிட்டுள்ள அறிக்கையின்படி 11 நிவாரண மையங்கள் தற்போது செயல்பட்டு வருகின்றன. பாதிக்கப்பட்டவர்களின் சுமையை குறைக்க உணவுப் பொருட்கள் விநியோகிக்கப்பட்டு வருகின்றன. முதலமைச்சர் டத்தோஸ்ரீ அஜிஜி நூர் நேற்று பனாம்பாங், பாப்பார், இனானாம், புத்தாத்தான் உள்ளிட்ட பல பாதிக்கப்பட்ட பகுதிகளுக்கு சென்று பார்வையிட்டார். இந்த இடங்களில் 4 முக்கிய நிலச்சரிவுகள் ஏற்பட்டு 12 பேர் உயிரிழந்துள்ளனர். இதனிடையே பாதுகாப்பான இடங்களுக்கு மாற்ற பாதிக்கப்பட்டவர்களை தேடும் பணி தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. சேதமடைந்த சாலைகள் பொதுப்பணி துறையால் சீர் செய்யப்பட்டு வருகின்றன. அனைத்து பேரிடர் மேலாண்மை குழுமமும் தங்கள் முழு திறனில் செயல்பட்டு பொதுமக்களை பாதுகாப்பதற்கும் நிவாரண பணிகளை ஒருங்கிணைப்பதற்கும் தேசிய பேரிடர் மேலாண்மை நிறுவனத்துடன் இணைந்து நடமாடும் பாலங்கள், நிதியுதவி, பிற வளங்களை வழங்குவதற்கு சபா அரசாங்கம் நடவடிக்கை எடுத்து வருகிறது. இந்தியர்களின் இதய குரல் மக்களோசை.